ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை கிச்சன் கேபினட். இந்த தீபாவளிக்கு 10 நிமிஷத்தில் செய்கிற இந்த இன்ஸ்டன்ட் ரிப்பன் பக்கோடா எப்படி வீட்டில் ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு இந்த கப்பால் 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின இடியாப்ப மாவு தான், இது வறுக்க வேண்டியதில்லை. அதோடு கூட அரிசி மாவு அளந்த அதே கப்புக்கு அரை கப் அளவு கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். கடலை மாவுக்கு பதிலாக பொரிகடலை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு, கடலை மாவு, பொரிகடலை மாவு எதாக இருந்தாலும் நல்லா சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதோடு கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு கருப்பு எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன். எள்ளுக்கு பதிலாக சீரகம், ஓமம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த மாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயத்தூள் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாவில் போட்டிருக்கிற உப்பு, காரம் எல்லா இடத்துலையும் கலக்கிறதுக்காக ஈவனாக கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சூடான எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக இதே அளவு வெண்ணெய் அல்லது நெய் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் மாவில் ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததும் லேசான சூடுள்ள தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸான பதத்தில் பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நாழியில் பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ரிப்பன் பக்கோடா பண்ணுறதுக்கு இது மாதிரி 3 விதமான பிளேட்ஸ் இருக்குது. எது வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாழியில் உள்பக்கம் எண்ணெய் தடவிட்டு மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இதுபோல் கொஞ்சமாக மாவை ஆட் பண்ணி பாருங்கள். மாவு மேலே எழும்பி வந்ததுன்னா கரெக்டான பதத்தில் இருக்குது. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதுபோல் மாவை பிழிஞ்சிக்கலாம். 2 பக்கமும் ஈவனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் இந்த தீபாவளிக்கு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.